ஹாய் கைஸ், நான் வந்து விக்னேஷ். ஸோ இந்த வீடியோ மூலிமா நான் அவங்க பார்க்குறதுல ரொம்ப மகிழ்ச்சி. அவங்களோட கமெண்ட்ஸ்க்காக நான் காத்துட்ருக்கேன். ஸோ இன்னைக்கு நம்ம எதை பற்றி பார்க்க போறோம்னா, டொனால்ட் ட்ரம்ப் பிரசிடென்ட் ஆகிட்டாரு. ஸோ அவர் கூட ஒருத்தர் சொல்லிட்டு இருக்காரு. யாருன்னு பார்த்தீங்கன்னா எலான் மஸ்க். அவரை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஃபுல்லாக வீடியோக்குள்ள போகிறோம். ஸோ எலான் மஸ்க் அப்படிங்கிறவர் பார்த்தீங்கன்னா ஒரு பில்லியனர். காசு நிறைய இருக்கவர். அது மொத்தம் இன்வென்டர். அதாவது பார்த்தீங்கன்னா நிறைய இன்வென்ட் பண்ணிட்டே இருப்பாரு புதுசு புதுசா. அது மட்டும் இல்லாம பிசினஸ் மேக்னேட் அவரு. பாத்தீங்கன்னா ஒன் ஆஃப் த வெல்த்தியஸ்ட் பர்சன். இந்த பிசினஸ் ஃபீல்ட்லயே ரொம்ப வெல்த்தியஸ்ட் பர்சன் தான் அது எலான் மஸ்க். பாத்தீங்கன்னா அவர் யாரு நெக்ஸ்ட் அவரை பத்தி சொல்லணும்னா அவர் தான் வந்து டெஸ்லாவோட சிஓ, சீஃப் எக்ஸிகியூட்டிவ் ஆஃபீஸர். அடுத்தது பாத்தீங்கன்னா ஸ்பேஸ் எக்ஸ் அவர் கண்டுபிடிச்ச ஒரு நிறுவனம், ராக்கெட் நிறுவனம். அந்த நிறுவனத்தை வந்து ஸ்பேஸுக்கு அனுப்பி ஸ்பேஸ்க்கு எப்படி ஈஸியா டிராவல் பண்ணலாம் அப்படிங்கறத ஆராய்ச்சி பண்றது இந்த ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவனம். அதாவது எலான் மஸ்கோட ராக்கெட் நிறுவனம் கண்டுபிடிச்சிட்டு இருக்கு. அப்புறம் புதுசா எல்லாரும் எப்படி ட்விட்டர் அவர் ஆப் உருவாக்குனாரோ அதுல அந்த ஆப்ல எக்ஸ்ஏஐ, அதாவது ட்விட்டர் ஏஐ, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அவர் கண்டுபிடிச்சாரு. முயற்சி பண்றது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா மார்ஸ் கொலனைசேஷன். மார்ஸ் கொலனைசேஷன் அப்படிங்கிறது என்னன்னு பாத்தீங்கன்னா மார்ஸ்ல தங்கலாமா வேணாமா, மார்ஸ்ல என்ன இருக்கு அதெல்லாம் கண்டுபிடிச்சிட்டு இருக்க. செல்ஃப் டிரைவிங் கார்ஸ் இப்ப வந்துருச்சு. செல்ஃப் டிரைவிங் கார்ஸ் நிறைய இன்ஸ்டாகிராம்ல பாத்துட்டோம். பட் ஆனா செல்ஃப் டிரைவிங் கார்ஸ் வந்து என்னன்னா நம்ம அழகா உட்காந்து போலாம். அதுவே ஆட்டோமேட்டிக்கா இந்த பக்கம் டிராபிக்கா இருக்கு, இந்த பக்கம் சிக்னல் இருக்கு, இந்த பக்கத்துல கார் இருக்கு, இந்த இடத்துல பைக் இருக்குன்னு சொல்லிட்டு தன்னைத்தானே வந்து தெரியும். நம்மன்னா கொஞ்சம் பார்த்துப்போம். பட் ஆனா ஆட்டோமேட்டிக்கா தானா பார்த்து நின்று போவதெல்லாம் கண்டுபிடிக்கணும். செல்ஃப் டிரைவிங் கார்ஸ் ஒரு இன்னும் இம்ப்ரூவ் பண்ணிக்க ட்ரை பண்ணிட்டு இருக்காரு. என்னடா விக்னேஷ் இதெல்லாம் சொல்லிட்டு இருக்கியே, இதுக்கும் ட்ரம்புக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு பார்த்தா, இதுல வந்த ஃபண்ட பூரா, இதுல வந்த ஃபண்ட மொத்தமா அப்படியே ட்ரம்புக்கு வந்து அவரோட அந்த ஓட் கேட்டு வருவாங்க பாத்தீங்களா, ஃபுல்லா அது வந்து கொடுத்துருவாங்க. இன்னும் அவங்களுக்கு நடந்த சண்டை அப்படிலாம் அதெல்லாம் வந்து முன்ன பின்னாடி 2022 2023லயே நடந்துருச்சு. பட் ஆனா நான் சொல்றது பாத்தீங்கன்னா இப்ப நடக்கிறதுல அவர் அவர் யாரு டாட்ன்னு சொல்லுவாங்க. அதாவது பாத்தீங்கன்னா டிபார்ட்மெண்ட் ஆஃப் கவர்மெண்ட் எஃபிஷியன்சின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த டிபார்ட்மெண்ட் ஆஃப் கவர்மெண்ட் எஃபிஷியன்சி என்ன பண்ணும் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா டைமு, ஒர்க் ஃப்ளோ, அது மட்டும் இல்லாம எலக்ட்ரானிக்ஸ்ல நிறைய கவனம் செலுத்தும். ஸோ அது மூலியமா இன்னும் அந்த அந்த பொறுப்பை வந்து எலான் மஸ்க்கு கொடுத்துருக்காரு ட்ரம்ப். ட்ரம்ப் பிரசிடென்ட் ஆனதுனால இதெல்லாம் நடந்திருக்கு. ஸோ பேக் போனா இருக்கிறவரு எலான் மஸ்க். ஸோ அவருக்கு ஒரு தனி துறையா அவருக்கு கொடுத்துருக்காரு டிபார்ட்மெண்ட்.